மீனராசியை பொறுத்தவரை ஒருதலைபட்சமாக எடுத்த முடிவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்ட போகக்கூடாது, யாரை நெருங்கக்கூடாது, யாரை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து கொஞ்சம் இதை செஞ்சு விடுங்களேன்னு சொல்கிற மாதிரி கூட வரும். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனை திடீர்னு பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். பழைய தொலைபேசி, ஏதாவது பழைய விஷயங்கள், காணா போன பொருட்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வீட்டில் நிலக்கதவு, முக்கியமான பகுதிகளில் ஏதாவது பூச்சிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் வீட்டில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பூச்சி கண்ணுக்கிட்டேயோ காதுகிட்டேயோ சத்தம் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மீனராசிக்கு இந்த வாரம். அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்காதீங்க. ஏன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக வெளியில் காட்டினோம்னா அது ஒரு பிரச்சனையாகிடும். ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கோம், ஒரு சபைக்கு போயிருக்கிறோம், ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறோம், மீனராசிக்கு திடீர்னு கொட்டாய் வந்ததுன்னா கொஞ்சம் கர்ச்சீஃபை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி ஒரு ஜபம் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா கொட்டாய் விட்டது ஒரு பிரச்சனையான ஹோட்டல் வந்துடுவீங்க. ஸோ இப்போ மீனராசிக்கு இந்த வாரத்தில் மற்றவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்து நடந்துக்குங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லுவாங்க. துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதியும் சேர்த்து வழிபாடு பண்ணுவது இந்த வாரத்தில் மீனத்திற்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ஏப்ரல் 12 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க பார்வை நம்ம பக்கம் இருக்குங்கிறத மட்டும் நினச்சிக்கிங்க, நல்லது நடக்கும்.